உடைச்சு ஊற்றின முட்டையில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நான் செய்ய போகிறேன் இதைத்தாங்க ஹோட்டல்லையும் ரோட் சைட்லையும் 200 300ன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலையே செய்ய முடியும்னா எதுக்கு வெளியில் வாங்கிக்கிட்டு வாங்க. அப்படி என்னதான் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே வடித்த சாதம், ஃப்ரிட்ஜில் இருக்க பழைய சாதம்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு புதுசாக வடித்த சாதம்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த முட்டையையும் சாதத்தையும் நல்லா ஒரு சேர அடித்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதுலேயே பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா திரும்பவும் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து எடுத்த கலவையை இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சூட்லேயே நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமாக வச்சு சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வச்ச சாதம் பயன்படுத்த சொல்கிறேன்னா, அப்போ தான் சோறு உடையாது, சோறும் முட்டையும் ஒன்றா நின்று வேகும். சாதம் லேசாக சில்லுன்னு இருந்துச்சுன்னா அது சூடாகி முட்டையோடு சேர்ந்து வேகும்போது நல்ல சாதத்தில் முட்டை ஒட்டிக்கும். நல்ல பொலபொலன்னு இந்த மாதிரி வரும், பார்க்கவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதமும் ரொம்ப உடையாது, நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கும். கடைகளில் கிடைக்கிற எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் பேச்சுலராகவோ தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களாவோ இருந்தால் வேலை முடிஞ்சு வரும்போது கபகபன்னு பசிக்கும். அப்போ டக்குன்னு முட்டையும் வடித்த சாதமும் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒன்றா சேர்த்து வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்து நான் காட்டின மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குயிக்காக ஆயிரும். இதுதான் இன்ஸ்டன்ட் எக் ஃப்ரைட் ரைஸ். வீட்டில் குழம்பு வைக்க டைம் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அசந்து போயிடுவீங்க டேஸ்ட்டில்.